friends, welcome back to Suganya Hair and Makeup channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் எப்ப போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து சூப்பரான vlog தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா thumbnail இருந்தே பார்த்திருப்பீங்க. bridal makeover vlog தான். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாவும் இருக்கு, அதே சமயம் நர்வஸாவும் இருக்கு. because பாப்புக்குட்டி எடுத்துட்டு போக போறோம். எங்க அம்மாட்ட விட்டுட்டு போலாம், இருந்தாலும் நைட் டைம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தனியா இருந்து, அதாவது என்ன விட்டுட்டு தனியா இருந்தது வந்து கிடையாது. சோ கண்டிப்பா வந்து விட்டுட்டு போனா தூங்க மாட்டாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்களை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வந்துட்டு இன்னைக்கு நான் இருக்கேன். அண்ட் நேற்று நைட் இருந்தே vlog எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. பிரைட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4:30 போலயே வந்துட்டு ரெடி ஆகணும். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் பாப்புக்குட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன். இல்லைன்னா நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் போவோம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அத்தை வீடு இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் நைட்டு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டு போகிறேன். என்ன பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு வந்து தெரியல. எப்பயுமே நம்ம ஒன்று பிளான் பண்ணால் குட்டீஸ் வந்து ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு பார்க்கலாம். இருந்தாலும் எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பிரைட் அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸோட சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணுறக்காக கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்தே வந்து நான் vlog வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இந்த சம்மரில் நான் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். அண்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது மேண்டட்ரியான ஒரு விஷயம். மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் மாமாத்தோட சன்ஸ்க்ரீன் தான் வந்துட்டு எடுத்து அப்ளை பண்ணால் சுத்தமாக நம்மளுக்கு ஒயிட் காஸ்ட்டே இல்லைங்க, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயும் என்னோட நெக் ஏரியாவுக்குமே சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இந்த மாமாஅர்த் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட். நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டாக்ஸின்ஸோ இல்லை ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸோ எதுவுமே வந்துட்டு கிடையாது. சன் டேமேஜ்லேருந்து ரொம்ப சூப்பராகவே ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து ஸ்டிக்கி ஆகலாம் இல்லை. அப்ளை பண்ணதுமே நம்மளுக்கு வந்து அந்த நேச்சுரல் க்ளோ வந்துட்டு இருக்குங்க. இதில் வந்து விட்டமின் சி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி டர்மரிக்கோட குட்னஸ்மே இருக்குங்க. விட்டமின் சி வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சன்மர்ன்லாம் வந்துட்டு வர விடாது. அண்ட் யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 50 PA+++ வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வந்து நல்ல சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எனக்கு வந்து அந்த ஒரு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒயிட் காஸ்ட் சுத்தமாக இல்லை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டோட குட்னஸ் வந்துட்டு இருக்குது. பிகாஸ் இதில் வந்து நம்ம டர்மரிக் வந்துட்டு இருக்குது. அண்ட் அது வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்துட்டு கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாவே வந்துட்டு தெரியும். அண்ட் மாமாஅர்த் பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட். அண்ட் நம்ம வந்து பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டருக்குமே ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணி அதோட வந்து லிங்க் பண்ணுவாங்க நம்மளோட ஆர்டரை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் நம்மளும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பி தானுங்க. அண்ட் பை த எண்ட் ஆஃப் 2025 வந்துட்டு 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுறதா இவங்களோட எய்ம். அண்ட் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா, பர்பிள், மாமாஅர்த் ஆப் அண்ட் மாமாஅர்த் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. சுகன்யா 2024ங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் மாமாஅர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மாமாஅர்த் ப்ராடக்ட் வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாமாஅர்த் ப்ராடக்ட் ஆஃப்லைன் ஸ்டோரை வந்து பார்க்குற போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். மொதல் நாள் ஆஃபீஸ் லாக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ப்ரைடல் ஒர்க் இருக்கிற போது எப்படி வந்து ஆஃபீஸ் ஒர்க் மேனேஜ் பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு இந்த மாதிரி லைக் என்னோடய பர்சனல் ஒர்க் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். சாரீ ப்ரீப்ளீட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் அந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு லீவ் இருந்தது. அதாவது ரிசப்ஷன் அன்றைக்கி புக் பண்ணியிருந்தாங்க இல்லைங்கன்னா, அன்றைக்கி வந்து எனக்கு ஆஃபீஸ் லீவ். அதனால் வந்து மொதல் நாள் நைட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு டே டைமில் வந்து கொஞ்சம் ஸ்லீப் கிடைக்கும். அதனால் வந்து ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக என்னோடய பிரைட்ஸ்கிட்டே இருக்கட்டும், இல்லைனா சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு வரும்போது ஒரு 2-3 டேஸ்க்கு ப்ரியராக வாங்கிடுவேன். ஸோ நான் என்னோடய ஒர்க் பொறுத்துட்டு என்னால் வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டுக்குள்ளார என்னால் என்னோடய சாரீ ப்ரீப்ளீட்டிங் ஒர்க்லாம் முடிச்சு கொடுக்குறக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி தாங்க பிளான் பண்ணுவேன். அண்ட் முகூர்த்தமெல்லாம் இருக்க அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு எப்படி லாகின் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. இப்போல்லாம் முகூர்த்தமே பார்த்துட்டா நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வைக்கிறாங்க. 4:30 மணி போல் பொண்ணு ரெடியாக இருக்கணும்னா 4 மணிக்கே நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 1 to 2 ஹார்ஸ் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு லாகின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு வேளை 7:30 8 o'clock முகூர்த்தமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு 6:30 போல் வேலை முடிஞ்சிடும். வந்து ஒரு 1/2 hour to 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு லாகின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது.
அதையும் தாண்டி பயங்கர டயர்டாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு நாள் இல்லைனா அரை நாள், அது எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்துட்டு வந்து லீவ் வந்து சொல்லிக்கிறதுங்க. மேரேஜ்க்கு முன்னாடி லீவ் அப்படிங்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து லீவ் அப்படின்னா ஆஃபீஸ் லாகின் பண்ணால் கூட அந்த ஒரு வேலையோடு நம்மளுக்கு போயிடும். இப்போ அவ்வளோ வேலை வந்து அடுத்த லைனப்பில் வந்துருக்கோம். லீவ்னாவே இப்போல்லாம் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சிக் லீவாக தான் இருக்கும். பாப்புக்குட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லைனா எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா தான் லீவ் போடுற மாதிரி இருக்குது. பிளான்டு லீவெல்லாம் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி நான் எடுக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி அன்பிளான்டாக சிக் லீவு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், நான் அப்படியே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் எனக்கு மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா அம்மா, அவங்களோட சப்போர்ட், அதுதான் வந்துட்டு சொல்லணும். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வர ஒரு சில டிஎம்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, என்னால் குழந்தைய வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். பாப்புக்குட்டியை கூப்பிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பியாச்சு. நாள் நைட்டு ஒரு 2 o'clock வரைக்கும் சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்து போச்சுங்க. பாப்புக்குட்டியை அத்தை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மண்டபம் ரீச் ஆகிட்டோம். இந்த சாரீ வந்து நாள் நைட்டே வாங்கிட்டாங்க. நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்த சாரீ எவ்வளோ அழகாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களே வந்து ட்ரேப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கும் என்னோடய சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும்னா கீழே வந்துட்டு நம்பர் கொடுக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரைஸ்லாம் கேட்குற போது சீரியஸாக நம்மளோட வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்மக்கிட்டேயே பார்கெயின் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எனக்கு அப்பப்போ மினி ஹார்ட் அட்டாக்காக இருக்கும். எதுக்குடா இதுலேருந்து கம்மி பண்ணி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எகெயின் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற போது கிளைண்ட்ஸ் கேட்டால் நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பதில் சொல்லி தான் ஆகணும். எனக்கு வந்து இப்போல்லாம் நிறையா பொறுமை. யார் என்ன கேட்டாலும் வந்து அப்படியே கோவப்படாமல் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறது. அண்ட் ஆக்சுவலாக எப்பயுமே பொண்ணை கொடுக்குறது நம்மளுக்கு லேட்டாக தான் கொடுப்பாங்க. அவ்வளோ ஹரிபரியாக வந்து மேக்கப் வந்துட்டு பண்ணோம். பிகாஸ் அவங்க வந்து காலுக்கு மெட்டியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு வந்து எனக்கு ஹார்ட்லி ஒரு 2 hours தாங்க இருந்தது இந்த மேக் ஓவர் பண்ணுறக்கு. அவங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் பிரைட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பன் ஹேரில் வந்து கேர்ள்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது 2 hours இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு 4 hours இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட்டு தான் வந்துட்டு கொடுப்போம். அண்ட் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இவங்க பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஒன் ஆஃப் ஃப்ரெண்டு. ஸோ வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்விடேஷனுமே வந்து வீட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து டின்னர் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டும் வந்திருந்தார். அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம், அதுலேயும் வந்து 5 மணிக்கு முன்னாடியே வந்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு ஃபோட்டோஸ் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பாப்புக்குட்டியை தூங்க வச்சுட்டு திரும்பியும் மண்டபத்துக்கு வந்துட்டோம். எங்களுக்கு கூட பரவாயில்லைங்க, ஒரு 1/2 hour போல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருந்தது. பாப்புக்குட்டியை தூங்க வச்சதுக்கப்புறம் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மண்டபத்துக்கு வந்துருந்தோம். தூங்குறதுக்கெலாம் சீரியஸாக டைம் இல்லை. ஆனால் பொண்ணு பாவம், நாங்கள் அந்த 1/2 hour ரெஸ்ட் எடுத்த பிரேக்கில் அவங்க வந்து தலைக்கு குளித்து ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கும் இருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேக் ஓவர் பண்ண அவங்களுக்கு நல்ல தூக்கம் தான். அண்ட் ஃபைனலாக அவங்களோட முகூர்த்தம் லுக் இது தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எகெயின் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த மாதிரி ப்ரைடல் பேக்கேஜஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்கேன், என்கொயர் பண்ணுங்கள். ரியா குட்டி அத்தை வீட்டில் தானே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பிக் பண்ணுறதுக்காக போனோம். எங்களுக்குமே பயங்கரமான டயர்டு. ஒரு 2 hours போல் அங்கே தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு போனது. ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி அண்ட் வறுக்கிலாம் குடிச்சிட்டு தாங்க வந்து போயிருந்தோம். பிகாஸ் அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் வந்துட்டு இருக்கும். போனதையுமே அவசர அவசரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லாகின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாகின் பண்ணுற அன்றைக்கி வ்ளாக் எடுக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டங்க. பிகாஸ் ஆஃபீஸ் ஒர்க்கே பயங்கர ஹெக்டிக்காக தான் வந்துட்டு போகுது. அவ்வளோதான், இந்த வ்ளாக் இங்கே நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து இன்னொரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.